யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு முன்னுரை. பொதுவாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வரும். அதாவது நோக்கம் என்ன மாதிரியான விவேகம் கையில் இருக்கும், வேலையை நன்கு முடிக்க முடியுமா என்ற நினைவுகள் மனதின் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும். 1995ஆம் ஆண்டு இந்தியாவில் சில் என்று இருந்த கருப்பு மார்பிள் தரையில் அமர்ந்து கொண்டு கம்பளி போர்த்தி தலைப்பாகை கட்டி சிகரெட் புகைத்து கொண்டிருந்த அந்த தாடி மனிதரை பார்த்து கொண்டிருந்த போது இந்த மாதிரி சந்தேகம் எதுவும் எனக்கு வரவில்லை. அந்த பயணத்தில் எனக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தனவோ அவை அனைத்தும் அவர் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டிலிருந்து வந்த புகையில் பஸ்பமாகின. சந்தேகமே இல்லை. காரணம், அன்பு அங்கு நிரம்பி வழிந்திருந்தது. மனதுக்கு பிடித்திருந்தது. திருவண்ணாமலை கோவில் நெஞ்சை நிறைந்திருந்தது. அந்த முதியவர் ஒரு ஞானியாக அடையாளம் காணப்பட்டவர். யோகிராம் சுரத்குமார். நான் அமர்ந்திருந்த இடத்தில் அவரது நாமம் ஒலித்து கொண்டிருந்தது. மேலை நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு இந்தியா இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவதில்லை. மேலை நாடுகள் சந்தேகங்களின் ராஜ்யம், தர்க்கத்தின் ராஜ்யம். மேலை நாட்டினர் எதையும் அலசி விமர்சிப்பவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்களுக்கு மனித பண்புகளை ஒதுக்கித்தான் முன்னேற்றம். எதையுமே நிரூபிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆதாரங்கள் வேண்டும். இந்தியாவில் யாத்ரிகன் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவனது தர்க்கத்தை விட்டுவிட வேண்டியதுதான். ஒரு வகையில் இந்த காரணங்களுக்காக ஒருவர் இந்தியாவை விரும்பலாம் அல்லது வெறுக்கலாம். வழக்கமான விதிமுறைகள் இங்கு செல்லுபடியாகாது, முட்டாள்தனமானவை. 1995இல் பாரத தேசத்தில் பா என்றால் சமஸ்கிருதத்தில் ஒளி என்று அர்த்தம். ரத என்றால் மகிழ்ச்சி. எனவே இந்தியா என்றால் முடிவில்லா விவேக ஒளியில் மகிழ்ச்சி அடையும் தேசம் என்று அர்த்தம். எனது 2வது பயணத்தை முடித்து கொண்டு சென்றபோது எனது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த பிச்சைக்காரனின் ஆசிகள் மிக உயர்ந்தவை, வலுவானவை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போல. கடந்த 50 ஆண்டுகளாக அந்த நேரத்தில் எனது வயது. நான் வாதிடும் எனது வழக்கின் வாதத்தை அவர் கேட்டார். எந்த மேல்முறையீடும் இல்லாமல் ஏகமனதாக நான் வெகுளி என்று கண்டுபிடித்தார். 2002இல் நான் மீண்டும் வந்தேன், மறுபடியும் வாதிட அல்ல. எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் தெரிந்து கொண்ட உண்மையான மீண்டும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு திரும்பினேன். அந்த பணிவான பிச்சைக்காரர் எனது வாழ்க்கையை மீண்டும் கொடுத்தார், என்னை மீட்டார், எனது கற்பனையான பாவங்களை மன்னித்தார். சிறப்பான வகையில் அவருக்கு நன்றி சொல்ல நான் வந்தேன். ஆசிரமம் அருகிலேயே சில மாதங்கள் தங்கினேன். அப்போதுதான் அவரது கதை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். நான் ஆசீர்வாதம் பெற வந்தேன். நான் கண்டுபிடித்த கதை பற்றி வேண்டினேன். இந்த கதை கடவுளை ஆராதிப்பதாகும். வேறு சிலருக்கு உதவிகரமாக இருக்கலாம். யோகிராம் சுரத்குமார் பற்றி நான் பார்த்தது அறிந்தது பற்றி நான் எழுத ஆரம்பித்தேன். பல்வேறு சமயங்களில் பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த பலரும் இந்த கதையை சொன்னதை நான் கேட்டேன். அக்டோபரில் செப்டம்பர் 11 அதிர்ச்சிக்கு ஓராண்டுக்கு பின் உலகையே போர் விழுங்கும் அபாயம் இருந்த சமயத்தில் பாகிஸ்தான் மற்றும் அதன் அண்டை நாடுகளில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அச்சுறுத்தல் இருந்தபோது நான் எனது அமைதி யாத்திரையை மேற்கொண்டேன். நான் சென்ற இடம் அருணாச்சல மலையின் அடிவாரம். அருணாச்சல மலையின் நிழலில்தான் இந்த அமைதியை விரும்பும் குழந்தை போன்ற பிச்சைக்காரர் 1959இலிருந்து வாழ்ந்து வந்தார். 2001இல் பிப்ரவரியில் உலக வாழ்வை நீத்தார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அடைக்கல ஸ்தலத்திற்கு நான் பயணம் வந்தது மிகவும் அவசியமானது. உலகமே பைத்தியக்காரத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கையில் நான் இவ்வாறு முடிவெடுத்து வந்தது புத்திசாலித்தனம்தான்.
திருவண்ணாமலை குழந்தை என்று ஆசையாக அறியப்படும் இவர் அளித்த பைத்தியக்காரத்தனம் வேறுவிதமானது. தன்னை பிச்சைக்காரன் என்று மட்டுமே குறிப்பிட்டு கொள்ளும் இந்த அடக்கமான மனிதர் அகம்பாவத்திற்கு முரணானவர். புனிதத்தன்மையான தோற்றத்தை காட்டுவதை ஒதுக்கிவிட்டு அழுக்கு ஆடை அணிந்திருப்பார். ஆடைகளில் தெருக்களின் புழுதி மண்டி இருக்கும். பல நாட்களுக்கு ஆடைகள் மாற்றப்பட மாட்டாது. எப்போதாவது குளிப்பார். செருப்பு அணியாமல் வெறும் கால்களில்தான் நடப்பார். சிகரெட் புகைப்பார். விசிறி கையில் வைத்திருப்பார். ஒரு சிரட்டையும் கையில் இருக்கும். இவர் இந்த வறுமையின் அடையாளங்களை கையில் வைத்துக்கொண்டு கடவுளிடம் துணிவுடன் சரணடைந்தார். அவர் பைத்தியம்தான் உண்மையிலேயே. ஆனால் ஞானிகள் கடவுளிடம் தங்களை ஒப்படைத்து தங்களையே இழந்து விடுவார்கள். அந்த வகையில் இவர் பைத்தியம்தான். இந்த பைத்தியக்காரத்தனத்தில் யோகிராம் சுரத்குமார் தனது சபையில் அரேபியர்கள், யூதர்களை, அமெரிக்கர்களை, பிராமணர்களை மற்றும் ஜாதிமத பேதமின்றி எல்லோரையும், ஏழைகளை, பணக்காரர்களை வரவேற்றார். அவர்களை சமமாகவே நடத்தினார். ஒவ்வொருவரும் எந்த மாதிரி நடத்தப்பட வேண்டுமோ அது மாதிரி நடத்தினார். பயத்துடன் வருபவர்களிடம் கனிவுடன் ஒரு பாட்டன் போல் பேசினார். அவர்களுடன் இருப்பதாக உறுதி அளித்தார். அவர்கள் கவலையே பட வேண்டாம் என்று அன்பாக கூறினார். எப்போதாவது அவரது வார்த்தைகள் கத்தி போன்று கூர்மையாக வந்து விழும். அதிலும் குறிப்பாக யாராவது அவரை ஏமாற்ற முயன்றாலோ அல்லது சூழ்ச்சியுடன் அணுகினாலோ அவரது வார்த்தைகள் கூர்மையாக இருக்கும். அவரை சுற்றி மனிதர்கள் கூப்பாடு போட்டு அமைதிக்கும் குந்தகம் ஏற்படுத்தும் போது அவர் கடவுளை துதிக்கும்படி பாடிக்கொண்டிருப்பார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் என்று உற்சாகத்துடன் பாடுவார். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு கடவுள் என்கிற ஆயுதத்தை நினைவுபடுத்தி அவர்களது உறைந்த நெஞ்சத்தில் கடவுள் என்கிற நினைப்பை ஏற்படுத்தினார். அறியாமை என்கின்ற இடத்திலிருந்து மீண்டும் வர வைத்தார். ஆம், அவர் பைத்தியக்காரன்தான். அவரை அடித்தவர்களை அவர் துன்புறுத்தவில்லை. அவரை கேலி செய்தவர்களை ஒன்றும் செய்யாமல் அவர்களிடம் தலை வணங்கினார். சண்டையிட்டு கொண்டு கோஷ்டிகளை அழைத்து அவர்களிடம் இனிமையாக பேசி தழுதழுத்த குரலில் சண்டையை விடுத்து அனைவருக்கும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருங்கள், கடவுளை நினையுங்கள், எல்லாவற்றையும் தன்னிடம் விட்டுவிடுங்கள் என்று வேண்டினார். அவரிடம் சரணாகதி அடைந்தவர்களை கூட எப்போதுமே அவர் வழிகாட்டியபடி நடந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரை சந்தித்து 40 ஆண்டுகள் ஆகியும் கூட அவர் சொன்னபடியே வாழ்பவர்களும் உண்டு. மிக உயர்ந்த அமைதி தூதரை, இருளில் இருக்கும் உலகிற்கான விளக்கொளியை, உயர் தொழில்நுட்ப பரவலுக்கு நடுவே தெரியும் இந்த ஆன்மீக பித்தரை தாங்கள் சந்தித்திருப்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்தேகத்துடன் இருப்பவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கும் யோகிராம் சுரத்குமார் நம்பிக்கையை அளித்தார். அனைவருக்கும் அன்பை கொடுத்தார். புத்தகங்கள் எழுதாத, கம்ப்யூட்டரை தொட்டுக்கூட பார்த்திராத அல்லது இந்தியாவை விட்டு எந்த நாட்டிற்கும் சென்றிடாத இந்த பிச்சைக்காரர் பிரபஞ்ச வலுப்பெற்றவராக நின்றார். கடவுளின் தூதர்கள், ஞானிகள், குருக்கள் அனைவருக்கும் உறுதி செய்த கடவுள் உன்னிலேதான் இருக்கிறார் என்பதை இவர் எப்போதும் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஒரு வழியை சுட்டிக்காட்டுவதை விட அதிகமாகவே செய்தார் யோகிராம் சுரத்குமார். அவர் ஒரு ரசவாதி. அவர் அருகில் அமர்ந்திருக்கும் ஒரு நபர் புது மனிதராக, ஆதரவற்றவராக இருப்பார். அனைவரையும் அவர் அப்பாவி என்பார். அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் இல்லை. உண்மையில் நாம் யார், என்னவாக இருந்தோம் என்று அவர் நமக்கு காட்டினார். அவரை நாம் பார்த்து உணர்ந்து சில சமயங்களில் தொட்டு கடவுள் மட்டுமே என்கிற உண்மையை உணர்கிறோம். இதனை எப்படி அவர் கொடுக்கிறார்? இது ஒரு மேஜிக் மற்றும் ஆசிகள்தான். அவரது பாத்திரத்திலிருந்து நமக்கு உணவளித்து நமக்கு அந்த பித்தை தொற்ற வைத்து விடுவார். நமக்கு ஆசிகள் வழங்கி கொண்டே இருப்பார். நம்மை புனிதப்படுத்தி கொண்டே இருப்பார். உலகிற்கு சேவை செய்ய நம்மை அனுப்பி விடுவார். அவரை கண்டு அவருடன் சேர்ந்து அமைதிக்காக பிரார்த்தனை செய்ய நிச்சயம் நான் பாதி உலகத்தை கடந்து வர வேண்டும் என்கிற தேவையெல்லாம் இல்லை. ஏனெனில் அவர் மூச்சு மாதிரி நமக்குள்ளே இருப்பார்.
ஆனால் நான் இந்தியாவுக்கு மீண்டும் வரவேண்டிய தேவை இருந்தது. கதை எழுதுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் மீண்டும் குழந்தைகளாக மாறி கதை கேட்பதற்கு. இந்த பயணம் முழுவதும், இந்த புத்தகப் பணியின் போதும் ராம் சரத்குமாரின் ஆசிகள் இருந்து கொண்டே இருந்தது. என் இதயத்திலிருந்து அவர் பேசினார். நம்பிக்கை அற்ற போர் நிறைந்த இந்த உலகில் இருக்கும் மக்களுக்கு அவரது வாழ்க்கை சம்பவங்கள் மூலம் ஏன், எப்படி, எதற்கு, என்ன அர்த்தம் என்பதை கேட்க மேலும் மேலும் ஆழமாக செல்ல எனக்கு வழிகாட்டினார். எப்போதும் ஒரு விடை இருந்தது. பொதுவாக வார்த்தைகள் மூலமாக பதில் இல்லை. ஆனால் எப்போதுமே தவறில்லாத ஒரு மனநிலை. ஆசிகள் சில சமயம் அவரிடமிருந்து நம்மை விலகி இருக்க வைக்கும். ஒரு மாயையான சுவர் விலகி எனக்கு கேடயமாகி உலகின் துன்பங்கள் மற்றும் கடவுளுக்காக நான் தொடர்ந்து ஏங்குவதிலிருந்து என்னை பாதுகாத்தது. திருவண்ணாமலை தெய்வ குழந்தை யோகிராம் சரத்குமாரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளில் மேலும் ஒரு ஒளிக்கதிரை இந்த புத்தகம் பாய்ச்சுகிறது. யோகிராம் சரத்குமாருக்கு எதிலும் எங்கும் கடவுள் மட்டுமே. இந்த புத்தகம் இதன் வாசகர்களுக்கு ஒரு சிறந்த பண்புகளை, மதிப்புமிக்க குணங்களை, எளிதில் பின்பற்றக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களை தூண்டலாம். கடவுளிடம் சரணடைந்து அவர் இச்சைப்படி நடக்க வைக்கலாம். நடந்து வரும் இந்த புத்தகப் பணிக்கு அனைத்து புகழும் நன்றிகளும் கருணை மிகுந்த தெய்வீக பிச்சைக்காரர் யோகிராம் சரத்குமாருக்கே. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.